ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த பகுதியில் நாம் இன்று 10வது பாடல் கோதாஸ்துதியிலிருந்தும் 10வது பாசுரம் திருப்பாவையிலிருந்தும் சேவிக்கலாம். தாத்தஸ்துதே மதுபிதஸ்துதிலேஷவஷ்யாத் கர்ணாமிருதை ஸ்துதிஷதைரனவாப்த பூர்வம் त्वन्मौलिगन्ध शुभगाम् उपहृत्य मालां लेबे महत्तर பதானுகுணம் பிரசாதம். பாடல் அர்த்தத்தை நாம் சேவிக்கலாம். பெருமான் சிறிதளவு புகழ்ந்தாலும் போதும் உடனே வசப்படுபவன். அத்தகைய பெருமான் எவ்வளவோ மற்ற ஆழ்வார்கள் பாடிக்கூட வசப்படவில்லை. ஆனால் உன் தகப்பனார் பட்டர்பிரான் செவிக்கு இனிய அமிர்தம் போன்ற நூற்றுக்கணக்கான துதிகளால் முன் கிடைக்காத, மற்ற எவருக்கும் கிடைக்காத பெரியாழ்வார் என்ற திருநாமத்தை பெற திருவருள் திருமுடி மனத்தால் பெருமை பெற்ற மாலையை சமர்ப்பித்தே அடைந்தான். இது பகவானுக்கு உன்மேல் உள்ள அளவிலா காதலன்றோ என்று வேதாந்த தேசிகர் வியக்கிறார். இதில் அடுத்ததாக 10வது பாசுரம் சேவிக்கலாம். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். இதனுடைய விசேஷ அர்த்தத்தை நாம் சேவிக்கலாம். இதில் பகவானை நாடி எல்லாரும் நோன்பு நோற்கவும் தன்னுடைய கர்ம யோகங்களினாலே ஸ்வர்க்கம் போன்ற இன்பங்களுக்கு விழைகின்ற பகவான் தன்னிடம் வருவான் என்று இருக்கும் ஒரு பெண்ணை எழுப்பி பகவத் அனுபவம் பெறவும் ஆச்சாரிய கடாட்சம் பெறவும் சத்சங்கத்திற்கு அழைக்கிறாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அதாவது இந்த 6வது பாசுரம் முதல் 9ஆம் பாசுரம் வரை 4 பாசுரங்களாலும் தங்களை பெருமாளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்த பெண்களை வாருங்கள் நாராயணனை போற்றி பாடலாம் என்று இந்த நோன்பிற்கு அழைத்தாள் ஆண்டாள். இந்த பெண்ணோ தாந்திரீகமான சில முறைகளை கையாள்பவள். பிற தேவதைகளை பூஜித்து ஸ்வர்க்கம் முதலான சில இன்பங்கள் அடைவதற்கு வேண்டிய வழிகளில் செல்பவள். அதனால் அவளை அம்மனாய் என்று அம்மா தாயே என்று அழைக்கிறாள். எப்படியாவது இவளை திருத்தி பணி கொண்டு எழுப்பி அழைத்து கொண்டு போகலாமே என்று. இவளோ ஹட்டயோகம் அஷ்டாங்க யோகம் என்று யோகாபியாசங்களால் தன் மனம் அறிவு சக்தியை வளர்த்து கொள்பவள் போலும். அதனால் இவளை கெஞ்சி கதறி தாயே என்று அழைத்து ஏறார் முயல்விட்டு காக்கை பின் போவதே என்று சிறிய திருமடலில் வியந்ததைப் போல அம்மா நீ ஏன் இப்படியெல்லாம் ஸ்வர்க்கம் போன்ற இன்பங்களுக்கு விழைகிறாய் என்று பாசுரத்தை தொடங்குகிறாள் ஆண்டாள். பரம பவித்திரமான பகவானை அடைய அவன் நாமங்கள் பாடி அனுபவித்து சரணாகதி செய்வதை விட்டுவிட்டு உடல் வருத்தி பல யோகங்களை செய்ய வேண்டுமா என்று சரி இந்த பெண்ணுக்கு ஸ்வர்க்கமே ஆனந்தம் என்று வைத்து கொண்டால் கூட ஸ்வர்க்கம் = ஆனந்தம்னு எடுத்துக்கிறோம். அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு குறியீட்டுக்காக சொல்கிறேன். இப்போ ஸ்வர்க்கம்ங்கிற இடம் சுவிட்சர்லாண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீம் வெக்கேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சுவிட்சர்லாண்டில் போய் நம்ம எவ்வளோ நாள் இருக்க முடியும்? 10 நாள், 20 நாள், 30 நாள், 3 months. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பவும் நாம் அதே எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அந்த பிரயாணத்தை அங்கே தான் முடிக்கணும் இல்லையா? அப்படி என்றால் அந்த ஆனந்தம் பெர்மனன்ட் கிடையாது இல்லையா? இந்த ஆனந்தம்ங்கிறது எதில் வச்சுருந்தாலும் சரி, செல்வங்கள் பெருகணும்னு வச்சுருந்தாலும் சரி, சூழ்நிலை மாறணும்னு நினச்சாலும் சரி, அதிக இன்பம் எனக்கு வந்துடும் இதெல்லாம் ஆச்சுன்னா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த பொருட்களின் எண்ணிக்கையோ சூழ்நிலையோ அதனாலலாம் ஆனந்தம் அதிகரிப்பதோ குறைவதோ இல்லை. நம்மோட உள்ளத்துக்கு உணர்வில் மாற்றங்கள், அதாவது வைராக்கியம், அது போன்ற மாற்றங்கள் செய்து அதன் மூலம் நாம் பகவானை நெருங்கும்போது மட்டுமே ஆனந்தத்தின் அளவு அதிகரிக்கிறது. இதைத்தான் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று போன பாடலில் ஆண்டாள் தெரிவித்தாள். அடுத்ததாக மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்று இந்த பெண்ணு இந்த மாதிரியாக ஒரு ஸ்வர்க்கம்தான் ஆனந்தம் என்பதையே நம்பி போய் கொண்டிருக்கிறாள்.
அது கூட சரி, உனக்கு ஆச்சாரிய சம்பந்தம், வாயில் கதவு என்பது ஆச்சாரிய சம்பந்தம் நீ பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அட்லீஸ்ட் மாற்றமும் தாராரோ, ஒரு வாய் திறந்து பதிலாவது சொல்லக்கூடாதா என்று கேட்கிறாள். அடுத்ததாக நாற்றந்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும். இந்த பதத்திற்கு நாற்றந்துழாய் என்பது துளசி. துளசியை, பார்க்கடலில் தோன்றிய துளசியை அவன் எப்படி தன்னுடைய முடியிலே வைத்து ஸ்லாகிக்கிறானோ, நாற்றந்துழாய் முடி நாரணன், அதே போல அவனை பத்திரம், ஒரு சின்ன ஒரு இலை, துளசி இலையாலேயே எளிதில் வசப்படுகிறவன், நம்மால் போற்ற பறை தரும். அப்படிப்பட்டவன் நம்ம கிட்ட ரொம்ப ஆதூரம் உள்ளவன். அவனை துதித்து வந்தாலே பறை, அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அது வரைக்கும் எல்லாமே தரை இருப்பவன் அப்படின்னு சொல்லி, ஏம்மா அப்படிப்பட்ட ஒத்தனை நீ அறிஞ்சிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லை, புண்ணிய நாள் என்கிறாள். புண்ணியானாமப்பி புண்ணிய அசௌ என்று, புண்ணியத்துக்கே புண்ணியம் தருபவன் இவன். நீ புண்ணியம் சேர்த்து அந்த ஸ்வர்க்கம் முதலிய இடங்களுக்கு போகிறதுக்கு நீ சேர்க்கிறையே, அந்த புண்ணியத்துக்கே புண்ணியம் தருபவன், அதற்கே பலன் அளிப்பவன் இவன் அன்றோ. இவனை நீ தெரிஞ்சிக்க கூடாது ஆச்சாரியன் மூலமா என்றபடி, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ என்று ராமாவதார சமயத்தில் இந்த கும்பகர்ணன் 9 நாளைக்கு முன்னாடியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். சண்டை நடந்துருக்கு. ஒரு நாள் அவனை எப்படியோ ரொம்ப பிரயாசப்பட்டு எழுப்பி அனுப்பிச்சு அதே நாள்லேயே அவன் ராமரிடம் உயிரிழந்தான். அங்கு தோற்ற அவன் அங்கே சீதையை ராமனிடமிருந்து பிரிக்க முடியல. அவன் அங்கேருந்து இங்கு நீ கண்ணனோடு சேராமல் இருக்கிறதுக்காக உனக்கு இந்த தூக்கத்தை கொடுத்துட்டானா அப்படின்னு கேட்குறா. நல்ல பாத்திரமான அருங்கலமே, அருங்கலமே என்று அவளை நல்ல பாத்திரம், தகுதியை உடையவளே, எல்லா தகுதியும் இருக்கு, இப்படி இவ்வளவு யோகங்கள் செய்தும் நீ எலிஜிபிள், உனக்கு நோன்பு நோற்பது, ஆச்சாரிய சம்பந்தம் எல்லாம் பெறலாமே அப்படின்னு ஒரு ஆத்தாமையினால சொல்கிறாள். இந்த இடத்துல பெருந்துயில் என்பதற்கு பிரமாதாம் யமினாம் மதிஹி என்று ஸ்ரீமத் பாகவதம், யோகாபியாசத்தினால் எவ்வளவுதான் நீ புலன்களெல்லாம் அடக்கி வென்றவர்களை கூட மயக்க வல்லது மாயை என்கிறார். இந்த மாயைக்கு தான் இந்த பெண் உட்பட்டு இந்த தூக்கம், உயர்ந்த பலனை விட்டு பெருந்துயில் வேறு வழியில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். இதை மனதில் கொண்டே ஆண்டாள், நீ செய்து வந்த அனுஷ்டானத்துக்கு குறைவில்லை, நீ நன்னா தகுதியானவள் தான், எல்லாம் பண்ணின்னு இருக்க. இந்த கும்பகர்ணன் போன்ற பெருந்தூக்கம், அதை தவிர நீ செய்கிற வேற இடத்துல செய்கிற முயற்சி, இதையெல்லாம் விட்டு விட்டு வா, ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று மனமயக்கமற்று வா அப்படின்னு கூப்பிடுறா. அதை தான் ஆற்ற அனந்தலுடையாயின்னு அடுத்ததாக சொல்கிறாள். இந்த இடத்துல அருங்கலமேன்னு கூப்பிட்டு யூ ஆர் அன் எலிஜிபிள் வெசல் அப்படின்னு சொல்கிற, அருங்கலமே அப்படின்னு, நல்ல பாத்திரம், நீ நல்ல ஒரு இது இருக்குது. ஆனால் ஆற்ற அனந்தலுடையாய், அனந்தல் அப்படின்னா நம்ம அங்கே என்ன பார்த்தோம், ஞானத்தை பற்றிய செருக்கு. ஆற்ற அனந்தல்னா மிக்க, உனக்கு இப்படி நல்ல அருங்கலமாக இருக்கையே, இருந்தாலும் உன்னுடைய ஞானத்தை பற்றிய செருக்கு, அந்த இருமாப்பு உள்ளவளே, தேற்றமாய் நன்னா தெளிந்து கொண்டு வா. தேற்றம்னாக்க தெளிந்துண்டு, இதெல்லாம் புரிஞ்சுக்கோ, இதை எதுக்காக நாங்கள் சொல்கிறோன்றத தெளிந்து, இதையெல்லாம் யோசித்து பார்த்து தெளிந்து வா என்று கூப்பிடுகிறாள். ராஜச பிரகிருதிகளை நிந்தித்து திருத்துழாய் போன்ற பத்திரம் புஷ்பம் இவைகளை கொண்டே நீ எளிதில் வசப்படுத்தி கொள்ளக்கூடியவன், ஸ்துதி பிரியன். அப்படிப்பட்ட நாராயணனுடைய சௌலபியம், சுலபமாக அடையக்கூடிய தன்மையை சொல்லி நம்மை போன்றவர்களை ரட்சிப்பதில் இவனுக்கு உள்ள பொறுப்பும், அந்த பகவானே நம்மளை ரட்சிப்பான் என்று கூறி, இப்போ கும்பகர்ணனை வேற அவக்கு இழுத்து அவனுடைய தமோகுணம் உள்ள இந்த பெண்ணை வா என்று அழைக்கிறாள் நோன்பிற்கு. நீ கும்பகர்ணனுக்கு மேலேயே தமோகுணம் இருந்தாலும் சரி, கவலைப்படாத, அருங்கலமாய் தேற்றமாய் இரு, நீ நல்ல சத்பாத்திரம், தெளிவாக இரு. ஆச்சாரிய கடாட்சம் பெறுவதற்கு பாக்கியம் உள்ள உனக்கு என்ன வருத்தம்? துயரப்பட வேண்டாம். பெரியோர்களின் கடாட்சம் பெற்றால் புனிதனாவாய், மோட்சம் ஏது என்று மயங்காதே என்று அவளை ரொம்ப தேற்றமாய் நீ ஸ்ரீகோஷத்தையும் திற, வாயையும் திற என்றபடி, மூடியுள்ள மனதை திற, ஹிருதய கமலத்தையும் திற என்று இங்கே கூப்பிடுகிறாள் ஆண்டாள். நாற்றந்துழாய் முடி நாராயணம், நாற்றத்துழாய் முடி நாராயணன். பேயாழ்வாருக்கு திருத்துழாயின் மேல் பெரும் காதல் உண்டு. இந்த பாசுரம்
பேயாழ்வாரை மங்களாசாசனம் செய்து பேயாழ்வாரையே எழுப்புவதாக, திருப்பள்ளி எழுச்சி எழுப்புவதாக பெரியவர்கள் கூறுகிறார்கள். பொன்தோய் வரை மார்பில் பூந்துழாய், அப்புறம் அரும்பும் புனந்துழாய் மாலையான், பொன்னங்கழற்கே மனம் துழாய் மாலாய், இப்படியாக பேயாழ்வாருக்கு திருத்துழாயின் மேல் ரொம்ப ஆசை. இந்த திருத்துழாயை இதில் இந்த ஒரு பாசுரத்தில் மட்டுமே ஆண்டாள் எடுத்து ஆண்டுள்ளாள் இந்த திருத்துழாய்ங்கிறத. அதனால் இந்த பாசுரம் பேயாழ்வாரை துயில் எழுப்புவதாகவே நாம் கொள்ள வேண்டும். ஆற்ற அனந்தலுடையாய் அப்படின்னு போன பாசுரத்தில் நம்ம திருமழிசை ஆழ்வார் பற்றி சொன்னோம் இல்லையா, அவருக்கு அந்த இருமாப்பு இல்லாதவர், அவர் எங்கேயோ உட்காந்துட்டு மற்றவாளுக்கு ஞாபகப்படுத்தினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த இடத்துல ஆற்ற அனந்தல் என்று இந்த சொல்லாடலால் இது திருமழிசை பிரானுடைய ஆச்சாரியன், அவர் தான் பேயாழ்வார், அவரையே இந்த சொற்கள் உணர்த்துவதை அறியலாம். ஆற்ற அனந்தல்னா அவருக்கும் மேல்பட்டவர் பேயாழ்வார், இவரோட டீச்சர் அப்படின்ற மாதிரி இப்படியாக நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் அருங்கலமே அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் இருக்கிறவ அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த பாசுரத்திலேருந்து, அதாவது 10வது பாசுரத்தை முடிக்கிறோம் இல்லையா, இந்த ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு சொன்னா இல்லையா. இந்த கோதை தமிழையே 5 5ஆக பிரித்துள்ளார்கள் என்று பார்த்தோம். முதல் 5 விளக்க வந்தது தான் மற்ற 25மே. அதாவது முதல் பாசுரம் மார்கழி திங்கள் அதாவது அந்த ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தம் தான் இந்த 6 to 10 பாசுரம். 11லேருந்து 15வது பாசுரம் வரை 2வது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள், அதை விளக்க வந்த பாசுரம். இப்படி பூர்வர்கள் கூறியுள்ளனர். ஆக இந்த விபாகம் எதனால் அப்படின்னு பார்த்தாக்க, முதல் 5 பாசுரங்கள், இந்த இடத்துல முதல் 5 பாசுரம்னாக்க 1 to 5 இல்லை, 6 to 10 இந்த பாசுரங்கள் விசேஷமாக இதில் கூப்பிட்ட பெண்களை பற்றி பேச போகிறோம். நம்ம கண்ணனோட இன்னும் அவர்களுக்கு இன்னும் கலவி இல்லாத புதிய பெண்கள் பற்றியவை நம்ம இதை புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அடுத்த 5 பற்றி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். முதல் 5 அதாவது 6 முதல் 11 உள்ள பாசுரங்களில் பிள்ளாய் பேய்பெண்ணே கோது கலமுடைய பாவாய் என்ற இடங்களிலே இதனை பார்த்தா நம்மளுக்கு புரியறது. இவளுக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியலை அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி. 4ஆம் பாசுரத்து பெண், அதாவது 9வது பாசுரம் 9th பாசுரம், போன பாசுரத்தில் இருந்த பெண் துயிலணை மேல் கண் வளரும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அவளுக்கு இந்த வேர்ல்ட்லி ப்ளஷர் ஐஹிக போகங்களில் ஈடுபட்ட குலத்தை சேர்ந்தவள். இந்த பாசுரம், அதாவது 10வது பாசுரம் 5ஆம் பாசுரம்னு எடுத்துக்கணும், இந்த ஃபஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாசுரம். இதில் இவளுக்கு என்ன ஆசை இருக்குதுன்னு பார்த்தோம், ஸ்வர்க்கம் என்ற ரிலேட்டிங் டு அதர் வேர்ல்டு, ஸ்வர்க்கம் என்கிற ஆமுஷ்மிக்க அப்படின்றா அந்த மாதிரி போகத்தில் இழிந்த குலத்தை சேர்ந்த பெண். இழிந்தனாக்க கெட்ட இதில் அதை ரொம்ப பெருசாக நினைக்கிற பெண் என்றபடி குலத்தை சேர்ந்த பெண் சொல்லப்படுகிறாள். ஆக இந்த மாதிரி இவர்களுக்கு கண்ணனோடு சம்பந்தம் ரொம்ப இல்லை, சிறந்த வகையில் இல்லை. தெரியும் கண்ணன்றவன்னு, ஆனால் இன்னும் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இன்னும் அவள் டெவலப் பண்ணிக்கல. அதனால்தான் ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா. அதே போல் இந்த 5 பாசுரங்களில் நம்ம பார்த்தோன்னாக்கா, அதாவது 6லேருந்து 10 இதில் பார்த்தேன்னாக்கா வாசல் திறவாதார், இன்னும் தே ஆர் நாட் ஓப்பன் டு அன் ஆச்சாரியாவோட ஒரு இண்டக்ஷனுக்கு இன்னும் ரெடியால. மணிக்கதவம் தாழ் திறவாய், தேசமுடையாய் திற, உன்னை கூவுவான், இப்படிலாம் நம்ம கூப்பிடுறதுனால வாசல் கதவையே தாளிட்டு வைத்தவர்கள் அப்படின்னு தெரியறது இதில். ஸோ அவள் இன்னும் தே ஆர் நாட் ரெடி டு கம் அவுட் அண்ட் கெட் த ரைட் நாலேஜ் ஃப்ரம் அ டீச்சர், அன் ஆச்சாரியன் அப்படிங்கிறதும் இதில் ரொம்ப கிளியராக தெரியறது. இப்படியாக நம்ம இந்த பாசுரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பாசுரம் திவ்ய தேசமான திருக்காட்கரை என்ற திவ்ய தேசத்தில் உள்ள எம்பெருமானை நோக்கி மங்களாசாசனம் செய்ததாக பெரியவர்கள் கூறுகிறார்கள். இந்த திருக்காட்கரை என்ற திவ்ய தேசத்தில் நம்மாழ்வார் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய எண்ணின் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் காரொக்கும் காட்கரை அப்பன் கடியனே என்றபடி இந்த திவ்ய தேசத்தில்
இந்த உபாயத்தை ஆண்டாள் வெகுவாக இதில் வலியுறுத்துகிறாள். சித்தோபாயம் என்ற உபாயத்தை. இது வைஷ்ணவிசமோட கோர் கான்செப்ட். இது என்னன்னாக்க பகவான் தான் அல்டிமேட்டு, அவனே வழி, அவனே டெஸ்டினேஷனும். அதாவது அவனே சோர்ஸு, அவனே டைரக்ட் பாத் டு லிபரேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரே தான் கோல், டெஸ்டினேஷன். அதுவும் அவர் தான், அவர் வழியாகவே தான் அவரை அடைய வேண்டும். அப்போது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா பிரபத்திங்கிற சரண்டரை சொல்கிறது. இதை தான் இதில் ஆண்டாளும் இந்த பெண்ணுக்கு வலியுறுத்துகிறாள். இதை தவிர இந்த பாசுரத்தில் உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் தெருவெல்லாம் காவி கமிழ் திருக்காட்கரை என்று இந்த திவ்ய தேசத்தில் ஒரு நல்ல வாசத்தை பற்றி சொல்கிறார். இந்த பாசுரத்துலேயும் பார்த்தீங்கன்னா திருத்துழாயை பற்றி நாட்டந்துழாய் முடி என்று சொல்லியிருக்கிறாள் இல்லையா, அதுவும் அந்த துளசியினுடைய மனம் என்பதால் இந்த பாசுரம் இந்த திவ்ய தேசத்தை நோக்கியே என்று ஆண்டாள் அனுபவிப்பதாக தெரிந்து கொள்ளலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகர் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.